ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, உண்டாக்கியவரை உண்டாக்குவதா, மேக் நாட் யுவர் மேக்கர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 18ஆம் அத்தியாயம் 25 முதல் 39. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக் கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் வளர்க்கிற 2 படி விதைக்கிற இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பின்பு அவன் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுங்கள் என்றான். தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இன்றைய மனப்பாட வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் சிலை வணக்கத்திற்கு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். Keep yourselves from idols. 10 கற்பனைகளிலே முதல் 2ம் சிலை வணக்கத்தை கண்டிப்பதிலிருந்தே சிலை வணக்கத்தை கடவுள் எவ்வளவாய் அருவருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். யாத்திரையாகமம் 20ஆம் அத்தியாயத்தில் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை முதல் 2 கட்டளைகள் உண்டு. உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கடைசியாக எழுதப்பட்ட யோவானின் நிருபமும் சிலை வணக்கத்தையே அது முக்கியமாக கூடாது என்று சொல்லுகிறது. 21ஆம் வசனம் 1 யோவான் 5, பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக, ஆமேன் என்று முடிவடைகிறது. கடவுளை தவிர, அதாவது படைத்தவரை தவிர படைக்கப்பட்ட எதையும் வணங்குதல் கூடாது. கடவுள் நம்மை உண்டாக்கினார், ஆனால் நாம் கடவுளை உண்டாக்குகிறவர்களாய் இருக்க முடியாது. இரும்பு, மரம், கல் இவைகளால் சிலையை உண்டாக்கி அதுதான் கடவுள் என்று நாம் கூறினால் கடவுள் அதை எப்படி தாங்கிக் கொள்வார் என்று பாருங்கள். மரத்தின் ஒரு துண்டை அடுப்பில் எரித்து இன்னொரு துண்டினால் சிலை செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்குவது எவ்விதத்தில் சரி? சிலுவை போன்ற அடையாள சின்னங்கள் என்றாலும் சரி, அவற்றையும் நாம் வைத்து வணங்கக்கூடாது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களானாலும் சரி, மிருகங்கள், பறவைகள், ஊர்வனவென்றாலும் சரி, கடவுளுக்கு ஒப்பாக எதையும் நாம் வணங்க அல்லது உயர்த்த கூடவே கூடாது. சாத்தானுக்கு பிறர் தன்னை வணங்குவதில் அலாதி பிரியம். இயேசுவையே தனது காலில் விழச் சொன்னவன் அல்லவா அவன். இப்பொழுது குட்டிச்சாத்தான் ஆலையெல்லாம் உள்ளதான், சர்ச் ஆஃப் சேட்டன் எல்லாம் உள்ளதான். பேய் பிசாசுகளை வணங்குவதை கடவுள் அருவருக்கிறார். தேவதூதர்களை கூட வணங்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களும் படைப்புகளே. அப்போஸ்தலனாகிய யோவான்
தனக்கு பிரமாதமான வெளிப்பாடுகளை தேவதூதன் கொண்டு வந்ததால் அவன் பாதத்தில் விழுந்தான். தேவதூதன் சொன்னான், நீ என்னை வணங்காதே, கடவுளை தான் நீ தொழுது கொள்ள வேண்டும், நான் உன்னை போன்ற ஒரு உடன் ஊழியக்காரன் தான் என்று சொன்னான். எந்த மனிதனை அவன் எவ்வளவு தூய்மையானவனாக இருந்தாலும் நாம் அவனை வணங்குதல் கூடாது. கொர்நேலியுவின் வீட்டிற்குள்ளே பேதுரு நுழைந்த பொழுது கொர்நேலியு தாழ விழுந்து பேதுருவை வணங்கினான். பேதுரு சொன்னான், நான் ஒரு மனிதன், இதை செய்யாதே என்று சொன்னான். அப்படியே லிஸ்திராவிலே ஒரு முடமான மனிதன் சுகமான உடனே எல்லாரும் பவுலையும் பர்னபாவையும் பிடித்துக்கொண்டு, பவுலுக்கு மெர்க்குரி என்றார்கள், பர்னபாவை ஜூபித்தர் என்றார்கள். கோயிலில் இருந்து மாலைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு பூசாரிகள் அவர்களுக்கு பலி செலுத்த வந்தார். அவர்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி ஒருத்த சத்தமாய் அங்கே இருந்து ஓடிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். சிலை வணக்கத்தை போலவே விசுவாசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வேறு சில காரியங்களும் உண்டு. பொருளாசை அவற்றில் உண்டு. கொலோசியர் 3:5 இப்படி வாசிக்கிறோம், பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளினால் கடவுளின் சினம் நம்மேல் வரும். பணத்திலும் சொத்திலும் நம்முடைய நம்பிக்கை இருந்தால் அதுவும் விக்கிரக ஆராதனை தான். யோபு, கோத்திர பிதாவாகிய பக்தனாகிய யோபு இவ்விதம் சொன்னான். 31ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்று நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் எதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே என்று எவ்வளவு பயங்கரமாய் சொன்னான். அதே விதமாக நாள் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, இதெல்லாம் விக்கிரக ஆராதனை வரிசை தான். அடிக்கடி நான் யோசிப்பேன், ஏராளம் கிறிஸ்தவ திருமணங்கள் ஒரே நாளில் நடக்கின்றன. காரணம் என்ன? நாள் பார்க்கிறார்கள். அதற்கு வேறு விளக்கமே கிடையாது. இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை திருச்சபைகளிலிருந்து புறம்பே தள்ளப்பட வேண்டும். சிலை வணக்கத்திற்கு எதிராக சவால் விட்ட கடவுளின் பிள்ளைகள் பலர் உண்டு சரித்திரத்திலே. எலியாவின் துணிந்த சவாலை நாம் இப்பொழுதுதான் நாம் வாசிக்க கேட்டோம். கடைசியிலே அதை சமாளிக்க முடியாமல் மக்கள் என்ன சொன்னார்கள்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் ஆர்ப்பரித்தனர். சிலையை வணங்கக்கூடாது, சிலையை வணங்க வேண்டும் என்ற கட்டளை வந்த பொழுது நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம் என்று தானியேலும் அவருடைய நண்பர்களும் துணிந்து நிமிர்ந்து முதுகெலும்போடு நின்றனர். அப்படியே அத்தேனே நகரில் சிலைகள் நிறைந்திருப்பதை கண்டு பவுல் வீறு கொண்டான். அந்த விதமான ஆவி நம்மை பிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்தியாவில் பெரும்பாலான நம்முடைய நண்பர்கள் சிலை வணக்கத்தார் தான். அந்த சிலைகளை நாம் பழிக்க கூடாது, ஆனால் படைத்தவரையே நீங்கள் வழிபட வேண்டும் என்று அவர்களுக்கு பக்குவமாக நாம் போதிக்க வேண்டும். சகோதரி சாராள் நவரோஜி அவர்கள் அருமையான ஒரு பாடல் பாடியிருக்கிறார்கள். கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. நீங்கள் சிலை வணக்கத்திற்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஆண்டவரே, படைத்தவராகிய உம்மை விட்டு எங்களுடைய கையின் சாதனைகள், படைப்புகள், எங்களுடைய கையிலே இருக்கிற பணம், தங்கம், சொத்து, சம்பத்து, இவைகளை வணங்குகிற எங்களுடைய பாவத்தை எங்களுக்கு மன்னியும். நாள் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, குறி கேட்பது, இவ்விதமான சிலை வணக்கத்திற்கு இசைவான பழக்கங்களிலிருந்து கிறிஸ்தவர்களாகிய எங்களை கர்த்தர் நீர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நீர் உண்டு பண்ணின நாள், அதிலே நாங்கள் மகிழ்ந்து களிகூர்ந்திருக்க எங்களுக்கு உதவிதாரும். எங்களுக்கு நீர் எவ்வளவுதான் ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் ஆசீர்வாதத்திலேயே நாங்கள் மெய்மறந்து போய்விடாதபடி ஆசீர்வதிக்கிற உண்மையே நாங்கள் எந்நாளும் தொழுது கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். கர்த்தாவே, நீர் ஆவியாய் இருக்கிறீர். ஆவியாய் இருக்கிற உண்மை படத்தின் மூலமாகவோ சிலையின் மூலமாகவோ அல்ல, ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.